ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் கேம்ஸ் மேக்குவர். டுடே வேக்சின் கிளாஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் தியரி கிளாஸ் எடுத்துட்டேன். அதோட நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ட்ராலி செட்டப் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க. வேக்ஸ் காமிச்சிருக்கேன், ஸ்பேச்சுலா காமிச்சிருக்கேன், டால்கம் பவுடர் காமிச்சிருக்கேன். இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. வேக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வேக்ஸ் கரெக்டான டெம்பரேச்சர்ல இருக்கா, அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வேக்ஸ் ரொம்பவும் ட்ரிப் ஆகக்கூடாது, ட்ரிப் ஆகாமலும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்துல இருக்கணும். நெக்ஸ்ட் கன்சல்டேஷன். நம்ம கிளைண்ட் கிட்ட கேட்கணும், உங்ககிட்ட ஸ்கின் அலர்ஜி இருக்கா, இல்ல ஆல்ரெடி வேக்ஸ் பண்ணிருக்கீங்களா, என்ன மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிட்ட பிறகு அந்த ஏரியாவை கிளென்சர் வச்சு கிளீன் பண்ணிட்டு தென் அந்த மாய்ச்சர் போயிடணுன்றதுக்காக நம்ம டால்கம் பவுடர் போடுறோம். நான் என்ன பண்றேன்னா, அதுக்கு முன்னாடியே ஹேரை எந்த டைரக்ஷன்ல growth இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் டால்கம் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டா ஒரு மசாஜ் மாதிரி டிஷ்யூல பண்றேன். நம்ம ஆல்ரெடி டெம்பரேச்சர் செக் பண்ணியிருக்கோம் வேக்ஸை. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸ்ட்ரைட்டா எடுத்து உங்களோட வேக்ஸ் எடுத்து எந்த டைரக்ஷன்ல ஹேர் growth ஆயிருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் நான் வேக்ஸை அப்ளை பண்றேன். வீடியோல நல்லா காமிச்சிருக்கேன், நல்லா பாருங்க. நான் எடுத்திருக்க வேக்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்ட் வேக்ஸ் எடுத்திருக்கேன், நான் சாஃப்ட் வேக்ஸ் எடுக்கல. வேக்ஸோட டைப்ஸ் தனியா இன்னொரு வீடியோவா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். வேக்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வேக்ஸ் காஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு லைட்டா டச் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபிங்கர்ல அது பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. ஒட்டலைன்னா வேக்ஸ் ரெடி ஆயிருக்கு பீல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. வேக்ஸ் அப்ளை பண்ண டைரக்ஷன்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க வேக்ஸ் பீல் பண்ணணும். அப்பதான் அந்த ஹேர் வேரோட புடுங்கிட்டு வரும். நிறைய ஹேர் இருந்துச்சுன்னா ரீஅப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ஹேர் ரிமூவ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஹேர் 1 or 2 ஹேர்ஸ் தான் இருக்குன்னு இருந்தா ட்விசர் எடுத்து அந்த ஹேரை பிளக் பண்ணி எடுத்துடுங்க. வேக்ஸ் ரிமூவ் பண்ணும்போது மறந்துடாதீங்க, ஸ்கின்னை டைட் பண்ணிட்ட பிறகுதான் வேக்ஸ் ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்கின் இரிட்டேட் ஆகும் கண்டிப்பா. வேக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, போஸ்ட் வேக்ஸ் ஜெல்லுன்னு சொல்லிட்டு இருக்கு, அதை அப்ளை பண்ணிட்டு லைட்டா மசாஜ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன் இல்லாம இருக்கும். வேக்ஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட்டை விடக்கூடாது. ஆஃப்டர் கேர் கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லணும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.